ஏதோ அதிமுக தான் பாஜகவை கையை பிடிச்சி ஆட்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியும் அதிகாரத்தையும் பெற்றுக்கிட்ட மாதிரி அவர் பேசுகிறாரு. 99 திமுக தான் இங்கே வந்து பாஜகவை அடைத்து வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று ஆட்சியின் அதிகாரத்திலும் பங்கு எடுத்து அந்த ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். 2001 சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ஆக்கியது திமுக. அன்றைக்கு மதவாத கட்சியாக தெரியாத திமுகவுக்கு இன்றைக்கு பாஜக மதவாத கட்சி என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். அடுத்தது அருணன் சார் வந்து ஒரு நீண்ட அனுபவம் உடையவர். இல்ல ஜிகே மூப்பனார் பிஜேபி மதவாத கட்சின்னு தானே சொன்னார். ஜிகே வாசன் காலத்துல அது மதவாத கட்சி மதசார்பற்ற கட்சி ஆயிடுச்சு. நாங்க வேண்டாம்னு சொன்னோம். 99 மூப்பனார் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாரு. 2001 வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாரு. நீங்க சாகரவர்லி அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. நீங்க மூப்பனார் ஜிகே மூப்பனார் சாகரவர்லியும் பிஜேபி மதவாத கட்சின்னு தான் சொன்னார். அது அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. சொல்றேன் மறுக்கலையே. அவர் அந்த கொள்கையினுடைய நிலைப்பாட்டில் தகுதியாக இருந்தார். ஜிகே வாசன் காலத்துல பிஜேபி மதவாத கட்சின்றது மாறிடுச்சு. அன்றைக்கு மாறியது திமுக தான். நீங்க திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் கூட்டணி. அது சரி சார். பாயிண்ட் ஒரு செகண்ட் சார். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? 98 ஜெயலலிதா அதிமுக பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது, 99 திமுக சேர்ந்தது. அவங்க ரெண்டு பேரும் சமரசம் செய்துக்கிட்டாங்க, சந்தர்ப்பவாதம். ரைட். 99 திமுக சேர்ந்த போதும் நான் சேர மாட்டேன், நான் ஒரு காங்கிரஸ்காரன், பிஜேபியை மதவாத கட்சியா தான் பாப்பேன்னு ஜிகே கடைசி அப்படித்தான் இருந்தாரு. எந்த காலத்திலயும் மாறல சார். ஜிகே வாசன் வந்து மதவாத கட்சி இல்ல, அது பொய் பிரச்சாரம்ன்றீங்க. மதவாத கட்சின்னு சொல்றதே விஷம பிரச்சாரம், பொய் பிரச்சாரம்ன்றீங்க. 96 திமுகவும் தமாகவும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கைப்பற்றுது. நீங்க 2 ஆண்டுகள் ஆட்சி கழித்து இரட்டை இந்தியன் ஆட்சிக்கு சொன்னார் இல்லையா, அதுக்கு நான் அடுத்து வரேன் பாருங்க. நீங்க 2வது கழிச்சிட்டு வந்தது திமுக தான். நீங்க அடுத்து ஸ்திரத்தன்மை இல்ல, மத்தியில ஸ்திரத்தன்மை இல்லை என்பதனால நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம் என்று சொன்னது திமுக. நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது திமுக. தமாக மாற்றல, மக்கள் தலைவர் மூப்பனார் மாற்றிக்கல. அவருடைய கொள்கையில் கடைசி வரை அவர் இறுதி வரை உறுதியாக இருந்துட்டார். பிஜேபியை பத்தின மூப்பனாரோட மதிப்பீடு என்ன, வாசன் மதிப்பீடு என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? மதவாத கட்சி நீங்க சொல்றீங்க. வாசன் போறீங்க இல்லையா, ஜிகே வாசன் கேக்குறீங்க. ஓகே, அது இன்னும் நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு என்ன? நீங்க 99 அடுத்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சாரு. இந்த டபுள் இன்ஜின் ஆட்சியை பத்தி சொன்னாங்க. டபுள் இன்ஜின் ஆட்சி என்பது அவர் கூட்டணிக்காக ஒரு முடிச்சு மாதிரி சொல்றாரு. நீங்க 89 91 சாரி 2004 டு 2014 வரைக்கும் நீங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இரட்டை இன்ஜின் ஆட்சியை தான் திமுக நடத்தியது. ஆகவே மத்தியில் கூட்டாட்சி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி சார். இந்த டபுள் இன்ஜின் ஆட்சி என்பதற்கு நீங்க மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியும் சரி, நீங்க மாநிலத்தில் ஆளுகின்ற ஆட்சியும் ஒரே நிலைப்பாடு உள்ள ஆட்சியாக ஆளுகின்ற பொழுதுதான் அது வந்து டபுள் இன்ஜின் ஆட்சி. கூட்டணி ஆட்சி எப்படி சொல்றீங்க? 2021க்கு முன்னாடி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் டபுள் இன்ஜின் ஆட்சி தான் நடந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் செய்யலன்னு தானே எடப்பாடி சொன்னாரு. ஏன் செய்யலன்னு சொன்னாரு? தமிழ்நாடு பிஜேபி செய்யலன்னு சொல்றாரு. சட்டமன்ற தேர்தல் என்ன பேசுறாரு? நாடாளுமன்ற தேர்தல் என்ன பேசுறாரு? சார் போன நாடாளுமன்ற தேர்தல் என்ன பேசுறாரு? நாடாளுமன்ற வெள்ளத்து காஸ்தர்ல சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் பேசுறாரு? நாடாளுமன்ற தேர்தல் சொல்லுங்க சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாரு தெரியும் சார்? கொரோனா காலகட்டத்துல எவ்வளவு பெரிய அவர் ஒரு கூட்டணியை விட்டு, பிஜேபி கூட்டணியை விட்டு என்டி ஒரு செகண்ட் சார். இல்ல சார், உங்க கருத்து மேல சொல்லாதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு அந்த கருத்தை சொல்றீங்களா சார்? ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் மாத்தி பேசுவாரா? பிஜேபி பத்தி அவர் என்ன சொன்னாரு சார்? நீங்க நாடாளுமன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.